2 மீம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது என்னன்றதை பார்த்துடலாம். ஐயா 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 சொல்லுங்களேன், ஒரு தடவை சொல்லுங்க ஐயா. மக்களுக்காக ஒரே ஒரு ஐயா. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, காலை வணக்கம். வாட்ஸ்அப்னால இளைஞர்கள் முன்னேறாங்களா இல்லை கெட்டு போறாங்களா? இது வேணா வச்சுக்கலாம் சார். ஐயோ, எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பையும் இளைஞர்கள் முன்னேற்றத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஒரு 10% பேர் தவறாக பயன்படுத்துறதுனாலேயே அது முழுவதும் மோசமானது அல்ல. ஏன்னா நம்ம அறிவியல் கண்டுபிடிப்புகளே இல்லாமல் இருக்க முடியாது. இப்போது தொலைக்காட்சி ஏறக்குறைய மொபைலுக்கு வந்தாச்சு. அதனால தான் நீங்கள் எல்லோரும் பிரபலமாக இருக்கீங்க, நாங்கள் எல்லோரும் டிவியில் வர்றோம். இப்போது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு அது வரும்போது அதை தவிர்க்கக்கூடாது. பயன்படுத்துகிறவங்க பெருவாரியாக நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஒரு சின்ன பகுதி மோசமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் அது வளர்ச்சிக்கு உரியது அப்படின்றது தான் என்னோட கருத்து. இந்த வாட்ஸ்அப்னோட தொல்லை எங்களால் தாங்கவே முடியலைங்க. இதெல்லாம் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பா? காலையில் எந்திரிச்ச உடனே எதுக்கு சார் 100 பேர் குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் அனுப்புறீங்க? ஒரு கடல் அலையை போட்டு சீரும் கடல் அலைகள் குட் மார்னிங் என்ன கழுதிக்கு? வாட்ஸ்அப் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லி கையில் மைக்க வேற வச்சுக்கிட்டு இருக்காரு அவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள்லேயே எல்லாருடைய நேரத்தையும் கில் பண்ணுற மிக மோசமான அறிவியல் கண்டுபிடிப்பு வாட்ஸ்அப் தான். தனிப்பட்ட கம்பெனிகளுக்கு வருவாய் என்பதை தவிர, நம்முடைய டேட்டா களவாடப்படுகிறது என்பதை தவிர வாட்ஸ்அப்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம போருமா, இன்னும் பெல் அடிக்கல. அவங்க இப்போ அடிச்சுக்கணும் சார். நீங்க இப்போ நான் அவங்கள திட்டணுமா? ஆமா ஆமா, ஜாலியா இருக்கு. ஒரு வாட்ஸ்அப்ல ஒன்று போறது பிடிக்கலைன்னா நீங்க அவங்கள பிளாக் பண்ணிடலாம், அல்லது நீங்க அவங்க இதை வேண்டான்னு சொல்லிடலாம். அவன் டெய்லி காலையில் குட் மார்னிங் போடுறவன ஏன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவனோட தொடர்பில் வச்சிருக்கிறீங்க? அவனை கட் பண்ண வேண்டியது. இது நம்மளே நம்ம கையில் ஒரு கருவியில் அதில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அது வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடலாம். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியவே வந்துடலாம், ஒரு பேரும் உங்களை கூப்பிட மாட்டான். இது என்ன இல்ல, ஒரு மைக் இருந்தா பரவாயில்ல, 2-3 மைக் இருக்கா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆளுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க சார். மேடம் மேடம் இப்போ நீங்க தான் சொல்லுங்க, ஜாலியா இருக்குது. கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விடுறீங்க. எனக்கு இந்த கொளுத்தல அதே ஆடுகள நடந்தது இல்லையா? ஆடுகளத்தை இன்னொரு வெர்ஷன் இது இல்லம்மா. காலையில குட் மார்னிங் சொல்லி ஒருத்தர் நமக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு அவர் நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கழுதையும் நமக்கு அனுப்பலாம். இது கூட தெரியாமல் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ நாள் இருந்துருல. அது இல்லை, அப்படி ஒரு பைத்தியம் அனுப்பிச்சுன்னா அது பைத்தியம்னு தெரிஞ்ச பிறகும் அதை ஏன் பிளாக் பண்ணலன்றத என்னோட கேள்வி. இல்லை, நாங்கள் அப்படி பார்த்தா வாட்ஸ்அப்பில் நாங்கள் செய்கிற ஒரே வேலை பிளாக் பண்ணுறதா மாத்திரம்தான் இருக்கும். எல்லாத்தையும் விட பிரச்சனை சார், ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அந்த தொல்லையை தாங்கவே முடியல சார். அதில் இளைஞர்கள்லாம் இருக்கணும்னு வேற பெரியவங்க வற்புறுத்துறாங்க. இல்லை, ஏதோ ஒரு ஆண்டி தன்னுடைய பொண்ணு நளினி எல்கேஜியில் ஆடின ஒரு டான்ஸை பற்றி ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணி எல்லாரும் லைக் பண்ணியே ஆகணும்னு வேற கம்பல் பண்ணுது. எங்களால் முடியல சார். இது வாட்ஸ்அப் என்பது நவீன சாதனங்களில் நம்முடைய அறிவை வளர்ப்பதற்காக எதையும் செய்யவில்லை, தேவையில்லாத தொடர்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. நவீன சாதனங்களில் அறிவை வளர்த்து கொள்வதற்கு வேற எவ்வளோ இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் இல்லாமல் அதில் போகலாம். எனவே வாட்ஸ்அப் பயனற்றதுன்றது தான் என்னுடைய கருத்து. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வேற நிகழ்ச்சியே நடக்காது. அதனால ஐயா தீர்ப்பு சொல்லிட்டு ஐயாட்ட கொடுத்துடலாம். அவங்கவுங்க விருப்பப்படி ஐயா தீர்ப்பு என்னன்றதை கேட்டுருவோம். என்னுடைய வீட்டுக்குள்ளே எதிர்பாராதபடி பல பேர் உள்ள நுழையிறாங்க இல்லையா? அதில் அனுமதி நான் கொடுத்துருக்கேனா கொடுக்கலையான்றது, இப்போ 2 பேருமே அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அது உள்ள செய்தி விழுது. அது தேவைப்பட்டால் வைத்துக்கொள்ளலாம், தேவையில்லை என்றால் தள்ளிடலாம். மரத்தில் இலைகள் நிறையா இருக்குது, காட்சிக்கு அழகாக இருக்குது. காய்ந்து சில இலைகள் கீழே விழுந்துருது, குப்பையாக போகுது. இலை குப்பையாக விழுந்துருது அப்படின்றதுனாலே மரம் வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. அது மாதிரி
இந்த இலைகளை தவிர்த்து விட்டு மரத்தை வைத்துக் கொள்வோம், நல்லதை பயன்படுத்துவோம். That is why you are Salam Pavia. I love you, sir. Thank you very much.